மலை நெல்லிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த மிக்சிலுமே விதையாட போட முடியாது. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற விதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஜூஸரில் பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்காய் அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம 2 நெல்லிக்காய் போட்டிருக்கோம். இதில் உள்ள விதை பாருங்கள், செப்பரேட்டாக அப்படியே வந்துடும் உங்களுக்கு. பியூர் ஜூஸ். நம்ம 2 நெல்லிக்காயில் என்ன ஜூஸ் இருக்கோ அது மட்டும் பியூர் ஜூஸ் இங்கே வந்துருக்கும். இந்த ஒரு கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ அது மட்டும் செப்பரேட்டாக ஃபில்டர் ஆகிட்டு கீழே வந்துடும். அப்படியே எடுத்து விட்றீங்க, ஜூஸ் கீழே வந்து பைப்பில் பாருங்கள் கொட்டிகிட்டு இருக்கு. பிளேடை ரிமூவ் பண்ணுறீங்க. இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மிக்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மசாலாவும் இவ்வளோ நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். உள்ளே விட்டிங்கன்னா ஜூஸ் கீழே வந்துடும். சக்கை தோல் எல்லாமே தனியாக ஃபீல் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், ஒரே ஒரு வெள்ளரிக்காய் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது நிரம்பி வழிகிற மாதிரி வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற தோல் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக ஃபீல் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். கிரேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சு போடணும் சொல்லியா. நம்ம ஜூஸரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொத்தோட போட்டுக்கலாம். இதில் வந்து சீட்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ விதைலாம் பார்த்தீங்கன்னா தோர்ப்பு தன்மையாக கிடைக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு விதை எல்லாமே இந்த இடத்துலையும் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே விதை ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும். வணக்கம் சார், நம்ம கோல்டன் அசோசியேட்ஸ் ரம்பக்கம் மெட்ரோ சூளைமேட்லேருந்து பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜூஸர் போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ கஸ்டமர் எல்லாமே கேட்கறது என்னன்னா, இதில் வந்து மிக்சி மாதிரி நம்ம பிட் பண்ண முடியும், ஜார் பிட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதுக்காகவே நம்ம வந்து புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காவே நிறைய கஸ்டமர் பார்ப்பாங்க, இதில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஜூஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணிட்டு தோல் சீவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா ஜூஸ் தனியாக அதே ஃபில்டர் ஆகிட்டு ஜூஸ் தனியாக வந்துடும். கீழே எடுக்கிறீங்க, 2 கட் பண்ணிங்கன்னா போதும். இதில் போட்டு புஷரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் தனியாக அப்படியே பைப்பில் வந்து ஊற்றிட்டே இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், பியூர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதைலாம் எடுக்க தேவையில்லை. விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாமே இதில் ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் கொண்டு போய் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடில் மாட்டோம், இது அதாகும். இது நம்ம ஜூஸரை பொறுத்தவரை என்னென்னா, எவ்வளோ தேவையோ நீங்கள் ஒரு பூசணிக்காய் கூட உடனே கட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா பாருங்கள், மோட்டர் மட்டும் இருக்கும், ஜூஸ் தனியாக செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டில் ஜூஸ் பண்ணி காட்டுறோம் சார். பாருங்கள், இந்த ஒரு கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ அது மட்டும் செப்பரேட்டாக ஃபில்டர் ஆகிட்டு கீழே வந்துடும். சக்கை தனியாக வந்துடும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, இதை கட் பண்ண கூட தேவையில்லை, அப்படியே எடுத்து விட்றீங்க. ஜூஸ் கீழே வந்து பைப்பில் பாருங்கள் கொட்டிகிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட உங்களுக்கு வேஸ்ட் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். பாருங்கள், நான் 2 கேரட் போட்டிருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், இந்த 2 கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. மீதி சக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்குது பாருங்கள். இதில் 0% வேஸ்டேஜ் இருக்காது, ஈரத்தன்மை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. மலை நெல்லிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எந்த மிக்சிலுமே விதையாட போட முடியாது. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற விதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்படியே போட்டு நம்ம ஜூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஜூஸரில் பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்காய் அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஆன் பண்ணுறீங்க, நெல்லிக்காய் போட்டுட்டு சும்மா இதை பாதியில் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். பாருங்கள், நம்ம 2 நெல்லிக்காய் போட்டிருக்கோம். இதில் உள்ள விதை பாருங்கள், செப்பரேட்டாக அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நம்ம விதையை எடுத்துகிட்டு போகணுன்றல பியூர் ஜூஸ். நம்ம 2 நெல்லிக்காயில் என்ன ஜூஸ் இருக்கோ அது மட்டும் பியூர் ஜூஸ் இங்கே வந்திருக்கு உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நெல்லிக்காயில் இருக்கிற சக்கைலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. இது நம்ம சிகக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட இந்த ஷாம்பு மாதிரி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளரிக்காயில் கூட ஜூஸ் பண்ணிக்கலாம் சார். உள்ளே விட்டிங்கன்னா ஜூஸ் கீழே வந்துடும். சக்கை தோல் எல்லாமே தனியாக ஃபீல் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், ஒரே ஒரு வெள்ளரிக்காய் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது நிரம்பி வழிகிற மாதிரி வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற தோல் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக ஃபீல் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். விதை எல்லாமே செப்பரேட்டாக பாருங்கள், வெள்ளரிக்காயில் உள்ள விதை எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி கீழே வந்துடும். பாருங்கள் சார், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தண்டில் கூட ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் மிக்சிலாம் நம்ம வாழைத்தண்டு போடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே அந்த நார்லாம் மிக்சி பிளேடில் சுற்றிக்கும். அப்படியே நம்ம ஜூஸரில் பொறுத்தவரை அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அவுட்லெட் மட்டும் ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். பாருங்கள், போட்டு லைவாக காட்டுறேன். இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஆன் பண்ணுறீங்க, அப்படியே முழு வாழைத்தண்டை எடுத்துக்கிறீங்க, உள்ளே விட்டிங்கன்னா
பாருங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது. பியூராக வந்திருக்கும். நம்ம வந்து ஒரு ஆஃப் தான் போட்டிருக்கோம். நம்ம இதுலேயே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நாராக வரும். நம்ம ஜூஸரை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. பாருங்கள் நார் எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. இந்த நார் எல்லாமே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நார்லாம் செப்பரேட்டாக வந்துடும். வேஸ்டேஜ் எல்லாமே இந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு. கிரேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நம்ம மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா உரிச்சு போடணும் சொல்லியா. நம்ம வந்து நம்ம ஜூஸரில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொத்தோடு போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஆன் பண்ணுறீங்க. இதில் வந்து சீட்லாம் தனித்தனியாக வந்துடும். நம்ம ஜூஸர் பெனிஃபிட் என்னன்னா பார்த்தீங்கன்னா விதெல்லாம் உங்களுக்கு ஜம்ப் அவுட் ஆகிடும், மேலே ஆகிடும். அவ்வளோதான் பாருங்க. நார்மல் மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து போட்டு அரைச்சிரும். இப்போ விதைலாம் பார்த்தீங்கன்னா தோர்ப்பு தன்மையாக கிடைக்கும். இதில் பாருங்கள் உங்களுக்கு விதை எல்லாமே இந்த இடத்துலையும் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே விதை ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும். அதனால் வந்து இந்த கிரேப்ஸில் என்ன நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்றீங்க இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பியூர் கிரேப் ஜூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஜூஸ் கூட நம்ம ஜூஸரில் வந்து ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அரைக்க தேவையில்ல. பாருங்கள் பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஏ ஃபார் ஆப்பிள் எடுத்திருக்கேன், சி ஃபார் கேரட். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்பிள் போடுறோம் பாருங்கள். அடுத்தது பீட்ரூட். சும்மா அப்படியே உள்ள விட்டீங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னு க்ளோ ஆகிறதுக்கு, அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்லாம் ஷைனிங் ஆகிடும். இதே நம்ம மிக்சியில் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் குடிக்கணும். நம்ம ஜூஸரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி அதுவே மிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டம்ளரில் எடுத்துகிட்டு ஊற்றி நீங்கள் பாட்டுக்கு சப் பண்ணிக்கலாம். பாருங்கள் பியூர் ஏபிசி ஜூஸ். பாவக்காலாம் நீங்கள் எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, விதை எடுக்க தேவையில்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும் உங்களுக்கு. மிஷின் ஆன் பண்ணுறீங்க, முழு பாவக்காயை அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா ஜூஸ் கீழே வந்துடும். சக்கை வேஸ்டேஜ் எல்லாமே கீழே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். பாருங்கள் நம்ம 2 பாவக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஜூஸ் வந்திருக்குன்னா உங்களுக்கு பியூர் ஜூஸ். இது உங்களுக்கு வயிற்றில் புழு பூச்சி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு அல்சரு, சுகரு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கசப்பாக தான் இருக்கும், உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக குடிச்சிக்கலாம். பாவக்காவில் நம்ம விதை வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் இங்கே வந்துடும். இதில் 1% கூட ஜூஸ் இருக்காது. அன்னாச்சி பழம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளாக பார்க்குறதே கரடமுரடாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் தோல் சீவிட்டு எடுத்துட்டு பண்ணணும். நம்ம ஜூஸரை பொறுத்தவரை அப்படியே கட் பண்ணுறீங்க, தோலோட முள்ளோடய போட்டிங்கன்னா கூட ஜூஸ் தனியாக வந்துடும், முள் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். எதுனாலும் நம்ம ஜூஸ் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். 2ஆக கட் பண்ணுறேன், மிஷின் ஆன் பண்ணுறேன், அப்படியே எடுத்து போடுறேன். அவ்வளோதான். 2 பீஸ் தான் போட்டிருக்கேன். அதில் என்ன ஜூஸ் இருக்கோ உங்களுக்கு செப்பரேட்டாக இதில் வந்துடும். உங்களுக்கு பியூர் அன்னாச்சி ஜூஸ், தண்ணி பால் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது, பியூர் ஜூஸ் மட்டும் தான். இதில் வேணுன்னா உங்களுக்கு தண்ணி பால், சர்க்கரை, ஐஸ் எது வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பியூர் அன்னாச்சி ஜூஸ். பாருங்கள் முள்ளெலாம் அழகாக உங்களுக்கு இந்த சைடில் வந்துடும். உங்களுக்கு இந்த முள்ளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வேஸ்ட்டு முள் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் ஆகட்டும், பாவக்காய், இதே மாதிரி நம்ம ஏபிசி ஜூஸ்க்கு பீட்ரூட்டு
அன்னாச்சி பழம், வெள்ளரிக்காய், மரநெல்லிக்காயில் கூட நம்ம ஜூஸ் பண்ணோம். வாழைத்தண்டு, இஞ்சி, சொரக்காய், இதே மாதிரி கிரேப்ஸு எல்லாத்துலேயுமே ஜூஸ் பண்ணிட்டோம். இந்த ஜூஸர் மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நம்ம மிக்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதை எடுத்துட்டு பிளேடை ரிமூவ் பண்ணுறீங்க, இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மிக்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் நம்ம லாக் பண்ணுறது கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த லாக் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வைக்கிறீங்க, சும்மா ரைட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா என்ன மசாலா வேணுமோ, இப்போ நான் டைரெக்டாக நீங்கள் பாக்கெட்டில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அது பவுடர் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதே மாதிரி மிக்ஸி வாங்கிட்டிங்கன்னா பாருங்கள், நான் கொஞ்சம் மிளகு, இது மாதிரி பட்டை, சீரகம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி மசாலாவை அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. போடுறீங்க, மிக்ஸி மாதிரி தான், கப்பில் வச்சுட்டு சும்மா ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் பாருங்கள், ஃபைனாக உங்களுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கோம். நான் கொட்டியே காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம மசாலாவும் இவ்வளோ நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் சட்னி கூட இதுலேயே ஆட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வெட் பிளேடு, இது ட்ரை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் சில்வரு. இது வந்து நம்ம சட்னி ஆகட்டும், மில்க் ஷேக் ஆகட்டும், எல்லாமே இந்த வாழைப்பழம்லாம் போட்டு மில்க் ஷேக் ஆகட்டும் எல்லாமே இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒன்றில் போட்டு அதே மாதிரி தான் லாக் பண்ணுறீங்க. உங்களுக்கு சட்னி அரைக்கணுமா, கடலை கொஞ்சம் பாருங்கள், டொமேட்டோ ஒரு 2 அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா போடுறோம் பாருங்கள். இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அப்படியே முழுசாக கூட போடலாம். இதில் கொஞ்சம் வெட் பிளேட் இருந்ததெல்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க சட்னி ஆட்டுறதுக்காக. மில்க் ஷேக்னாலும் அதே மாதிரி தான், தண்ணி பால் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி மாதிரி தான், கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், சாதாரண மிக்சியில் அரைக்கிறத விட இது ரொம்ப ஸ்பீடாக பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஆர்பிஎம் வந்து 12,000லேருந்து 14,000 வரை வரும். அதனால் ரொம்ப குயிக்காக நீங்கள் சட்னி ஆகட்டும், மில்க் ஷேக் ஆகட்டும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,275 ரூபா வரும். இன்ஃபோ தமிழா சேனல் மூலிமா வர கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஆஃபர் இருக்குது. 3,275 ரூபா தான். நம்ம ஜூஸரில் வந்து கேரட் ஜூஸு, பாவக்காய் ஜூஸு, அதே மாதிரி ஏபிசி ஜூஸு, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ஏபிசி ஜூஸு, முள்ளங்கி ஜூஸு, வெள்ளரிக்காய் ஜூஸு, அதே மாதிரி பைனாப்பிள், மலநெல்லிக்காய் ஜூஸு, இதே மாதிரி வாழைத்தண்டு, இஞ்சி ஜூஸ்லாம் கூட பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி சாறு எடுத்துக்கலாம். கிரேப் ஜூஸு, இதே மாதிரி சொரக்காய் ஜூஸு, இந்த மாதிரி எல்லாமே ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் மசாலா பொடியும் இது மாதிரி பண்ணிக்கலாம். 2 ஜார் கொடுத்துட்றோம், மசாலா பொடியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சட்னி, மில்க் ஷேக்கும் பண்ணிக்கலாம் நம்ம ஜூஸரில். இந்த ப்ராடக்ட் வேணுன்ற கஸ்டமருக்கு உடனே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது வந்து 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது, 5 வருஷம் வரையும் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. நம்ம அரும்பாக்கம் மெட்ரோட தான் ஆஃபீஸ் இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஒரு 200 ருபீஸ் கன்ஃபர்மேஷன் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஹோம் டெலிவரி, ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணித்தரோம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி அந்த சைட்லாம் கூட நம்ம ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ஹோம் டெலிவரி பண்ணித்தரலாம். அட்ரஸ் 200 ரூபா கொடுத்தீங்கன்னா. நாளைக்கே வேணுன்ற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியோட வெப்சைட் கொடுத்துறோம். இல்ல ஜிபே, போன்பே எதுனாலும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் எதுனாலும் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட், அட்ரஸ், பின்கோட் நம்பரோட அனுப்பிட்டீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். வீட்லயே வந்து டெலிவரி ஆயிடும். தேவைப்படுறவங்க வந்து நம்ம கீழே நம்பர், நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.